வாழ்க்கையில் வருஷங்கள் போனதே தெரியலல்ல. பையன், பொண்ணு, பேர குழந்தைங்க. எனக்கு மனசு சரியில்லைண்ணா. முதல்ல நான் உங்களை தானே பார்க்க வருவேன். தோழா, உறங்கியது போதும், விழித்திடு. இது சுயதாகம் அல்ல, சுதந்திர தாகம். முட்கள் நம்மை முடக்கி விடாது. அந்நியனுக்கு நாடு அகப்படாது. பரவட்டும் வேள்வி. எதற்கு இந்த கேள்வி? பிடி தோழா, பந்தம் இது. மக்களே, இவ்வளோ நாள் நம்ம சொந்த பூமியில அடிமையா இருந்தது போதும். இனி நம்ம நாட்டை ஆள்றது நாம தான் இருக்கணும். இனி வெளியேறகளை அடிக்கிற அடி நிரந்தர அடியா இருக்கணும். நாளைக்கு காலையில் காந்திஜியை கைது செய்ததற்கு எதிராக சட்டமறுப்பு போராட்டம் ஐயா சுந்தரம் தலைமையில் நடக்க இருக்கு. அதில் ராமன் நாயர், அப்புக்குட்டி, குமாரசாமி, இன்னும் பல பேர் கலந்துக்க இருக்காங்க. நானும் அதில் கலந்துக்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன். அதை முடிச்சுட்டு காந்திஜியோட சேர்ந்து இந்திய சுதந்திரத்துக்காக போராடலான் இருக்கேன். அப்போ உங்க கல்யாணம்? இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் தான். இனிமே சுதந்திர போராட்டம் ஊர்வலம்னு சுத்திட்டு இருக்க கூடாது. இன்னும் 2 நாள்ல உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன். எனக்கு அதுல விருப்பம் இல்ல. என்னது? நான் சுதந்திர போராட்டத்துல கலந்துக்க போறேன். அதுவும் இல்லாம என் மனசுக்கு பிடிச்சவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இன்னும் 2 நாள்ல உனக்கு கல்யாணம், அவ்வளவுதான். அப்ப உங்க கல்யாணம் இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் தான். ஒன்னு தவிர வேற யாரையும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதே சமயத்துல உன் கொள்கையும் நான் கேட்க விரும்பல. வெள்ளையர்களுக்கு எதிரான போராட்டம் இந்த மண்ணில் தொடங்கிடுச்சு. நம்ம கல்யாண நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னாச்சு? எங்க அப்பா என் விருப்பத்துக்கு மாற கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காரு. எனக்கு இப்ப இருக்கிறது 2 வழிதான். ஒண்ணு சுதந்திரத்துக்காக போராடுறது, இல்லைன்னா என் சுதந்திரத்தை விட்டுட்டு எங்க அப்பா சொன்ன வாழ்க்கைக்கு அடிமையாகிறது. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இன்றிரவு கஸ்தூரிபாய் இயக்கத்துல இணையறதுக்காக நம்ம ஊர்ல இருந்து பெரும்பாலான பெண்கள் குழு ஒண்ணு புறப்படுது. நானும் அதுல இணையலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அங்க போய் இருக்கிறதுக்காக எனக்கு கொஞ்சம் பண உதவி ஏற்பாடு பண்ணித்தாங்க. இல்லைன்னா சாவுதான் ஒரே வழி. உனக்கு கல்யாணத்துலேயே விருப்பம் இல்லாதப்போ என் விருப்பத்தை சொல்லி உன் லட்சியத்தை கெடுக்க விரும்பல. இவளுக்காக இவ்வளோ பேர்கிட்ட பண உதவி கேட்டோம், ஒன்றும் கிடைக்கலையே. ஐயா, அவ்வளோ கொண்டு நான் எங்கடா போவேன்? நம்ம பிள்ளைவாடு இருக்கார், அவருக்கு 5 தலைமுறை சொத்து இருக்கிறது. பொண்ணை கட்டி கொடுத்தார். பாவம் பிடிச்சி அல்பாசில் போயிட்டான். 12 வயசு குழந்தை பாவம் மூடையில் உட்காந்துட்டா. அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுறார். வெள்ளையவன் கட்டிக்கோ. நீ கட்டிக்கிறிய? நீ கேட்ட பணத்தோட அதிகமாக கிடைக்கும்டா. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
ஆச்சு. எப்படி செஞ்ச? ஏன்னா நான் உன்னை காதலிச்சேன். உங்க வாழ்க்கை, உங்களோட கொள்கை எல்லாமே என்னால போயிடுச்சுல்ல. நான் உங்களை ஏமாத்திட்டேன், உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். உன்னை நான் ஏமாத்தல, என்ன நீயும் ஏமாத்தல. நான் என்ன ஏமாத்திக்கிட்டேன், நீ உன்னை ஏமாத்திக்கிட்ட. ஐயா, திருப்பூர் குமரனின் 50வது நினைவு தினத்தில் ஐயாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்வோம். பொதுவா எந்த காலத்திலையும் காதலை வெளிப்படுத்துற சுதந்திரம் ஆண்களை விட பெண்களுக்கு குறைவு. இதுதான் யதார்த்தமான உண்மை.